வணக்கம், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸ். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இங்கிலீஷ் பேசும்போது பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் எதுனா டென்ஸு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸு இது தெரியாமே நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கிராமர் ஃபியர் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போது நடக்கிற விஷயங்கள். ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் அதோட எஸ்ஸு சேர்க்கலாம், இல்லைனா இஎஸ் சேர்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் ரைஸ், நான் சாப்பாடு சாப்பிடுவேன். ஸோ மெயினாக ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி ஹேபிட்ஸு. நம்ம தினசரி வாழ்க்கையில், அதாவது இன்றைக்கி டெய்லி யூஸ் நம்ம என்ன ஏதாவது ஒரு செயல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு மட்டும்தான் வரும். அது கூட வெர்போட எஸ்ஸு சேரும், இல்லைனா இஎஸ் சேரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈட்டுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஈட்டு, ஏட்டு, ஈட்டு அந்த மாதிரி டென்ஸ் மாறும்போது அந்த வெர்புக்கான டென்ஸ், அந்த வெர்புக்கான வேர்டு என்ன இருக்கோ அந்த வேர்டு தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஈட் ரைஸ், நான் சாப்பாடு சாப்பிடுவேன். she goes to school, அவள் பள்ளிக்கு போவாள். ஸோ இந்த இடத்துல வெர்பு பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ் சேர்ந்துருக்குது. நெக்ஸ்ட்டு we speak இங்கிலீஷ், நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஸ்பீக்குன்னு போடுவோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்போக்குன்னு போடுவோம். ஸோ எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா சி கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டு கோ டுன்னு வராது, கோஸ்ன்னு வரும். ஸோ வெர்போட இஎஸ் சேரும். சி கோஸ் டு ஸ்கூல். அடுத்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். பாஸ்ட் டென்ஸில் எதை பற்றி நம்ம போடுவோம்னா, ஏற்கனவே முடிஞ்ச ஒரு வேலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எஸ்டர்டே, இல்லைனா லாஸ்ட் வீக், இல்லைனா லாங் டைம் எகோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. இது பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அதோட வெர்பு அதோட பாஸ்ட் டென்ஸில் இருக்க வெர்பை தான் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஈட் ரைஸ்ன்னு போட்டோம். இங்கே ஐ ஏட் ரைஸ்ன்னு போடணும். நான் சாப்பாடு சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டேன் முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏட்டுன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஈட்டுன்னு போடுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் ஏட் தான் போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ வென்ட் டு ஸ்கூல், அவள் பள்ளிக்கு போனாள். இதே ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது ஷீ கோ டு ஸ்கூல்னு போட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸுன்றதால ஷீ வென்ட் டு ஸ்கூல் அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ அவள் பள்ளிக்கு போனாள். வி ஸ்போக் இங்கிலீஷ், நாங்கள் இங்கிலீஷ் பேசினோம். ஸோ இந்த இடத்துல வெர்பு பார்த்தீங்கன்னா ஸ்போக்குன்னு வருது. இதே ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்பீக்குன்னு போடுவோம். இதே ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வில் ஸ்பீக்குன்னு நம்ம போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்சஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு இருக்குது. வெர்பு அதாவது பிளேடு, இது பாஸ்ட் டென்ஸில் பிளேடுன்னு வரும். ஒர்க்குடுன்னு வரும். கோ வென்ட்டுன்னு வரும். ஈட் ஏட். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸு ரெண்டுத்துக்கும் நம்ம வேர்ப்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதே மாதிரி தான் எல்லா வேர்ட்ஸுக்குமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒரு மாதிரி வேர்டு இருக்கும், பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு மாதிரி வேர்டு இருக்கும். அதோட லிஸ்ட் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம். இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில்லு ப்ளஸ் வெர்பு. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் வில்லுன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு நம்ம சேர்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஈட் ரைஸ் அப்படின்னா என்னென்னா நான் சாப்பாடு சாப்பிடுவேன், அதாவது ஃப்யூச்சரில் தான் இந்த விஷயம் ஃப்யூச்சரில் தான் நடக்கும். அப்படின்றப்போ நம்ம வில்லுன்றது சேர்ப்போம். ஷீ வில் கோ டு ஸ்கூல், அவள் பள்ளிக்கு போவாள். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது வெறும் கோ மட்டும் தான் போட்டோம். பாஸ்ட் டென்ஸில் கோஸ்ன்னு போட்டோம். இப்போது ஃப்யூச்சர் டென்ஸுன்றப்போ வில் கோன்றதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we will speak English,
நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம். ஸோ இந்த இடத்துல வில்லுன்றதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்யூச்சரில் தான் நம்ம பேச போகிறோம். வி வில் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஐ ஈட் ரைஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம வந்துட்டு ஈட்டுன்னு போடுறோம், பாஸ்ட் டென்ஸில் ஏட்டுன்னு போடுறோம், ஃப்யூச்சரில் வில் ஈட்டுன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும். அதாவது சுச்சுவேஷன் எந்த டைமில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த வேர்டோட வேர்பும் வந்துட்டு நமக்கு மாறும். ஸோ வெர்பை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி பழகிட்டோன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து ஈஸியாக பேசுகிறதுக்கு முடியும். இப்போது ஈஸியாக நீங்கள் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்க வேர்பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் ஏதாவது ஒரு பிளானோ இல்லை டெசிஷனோ நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன வேர்பு இருக்கோ அந்த வேர்பை தான் வில்லு சேர்த்து நீங்கள் வந்துட்டு பேசணும். ஸோ இந்த மூணு ட்ரிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டென்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சென்டென்ஸ் ஈஸியாக ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டென்ஸும் வந்துட்டு கிளியராக புரிஞ்சிருக்குன்றதை நினைக்கிறேன். ஸோ இந்த 3 டென்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிற பயம் வந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சரில் தான் நடக்கும் அப்படின்றப்போ நம்ம வில்லுன்றது சேர்ப்போம். ஷீ வில் கோ டு ஸ்கூல். அவள் பள்ளிக்கு போவாள். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது வெறும் கோ மட்டும் தான் போட்டோம். பாஸ்ட் டென்ஸில் கோஸ்ன்னு போட்டோம். இப்போது ஃப்யூச்சர் டென்ஸுன்றப்போ வில் கோன்றதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வி வில் ஸ்பீக் இங்கிலீஷ். நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம். ஸோ இந்த இடத்துல வில்லுன்றதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்யூச்சரில் தான் நம்ம பேச போகிறோம். வி வில் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஐ ஈட் ரைஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம வந்துட்டு ஈட்டுன்னு போடுறோம், பாஸ்ட் டென்ஸில் ஏட்டுன்னு போடுறோம், ஃப்யூச்சரில் வில் ஈட்டுன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும். அதாவது சுச்சுவேஷன் எந்த டைமில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த வேர்டோட வேர்பும் வந்துட்டு நமக்கு மாறும். ஸோ வெர்பை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி பழகிட்டோன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து ஈஸியாக பேசுகிறதுக்கு முடியும். இப்போது ஈஸியாக நீங்கள் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்க வேர்பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் ஏதாவது ஒரு பிளானோ இல்லை டெசிஷனோ நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன வேர்பு இருக்கோ அந்த வேர்பை தான் வில்லு சேர்த்து நீங்கள் வந்துட்டு பேசணும். ஸோ இந்த மூணு ட்ரிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டென்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சென்டென்ஸ் ஈஸியாக ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டென்ஸும் வந்துட்டு கிளியராக புரிஞ்சிருக்குன்றதை நினைக்கிறேன். ஸோ இந்த 3 டென்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிற பயம் வந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.